பூவே வரப்போகுது. இது உள்ள நான் அந்த சேப்பங்கிழங்கோட இது போட்டு வச்சுருந்தேன். இதுதான் முக்கியமாக பெருசாக வந்துச்சு சேப்பங்கிழங்கு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வாடி போயிருந்துச்சு. கொய்யாக்காவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்துருக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு செடியில் என்ன பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சு வீடியோ பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு மேலே வந்துருக்குறோம். இந்த கொய்யாக்கா மரத்தில் நான் நேற்று நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி ஊற்றிட்டு தான் போனேன். பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் மரம் நல்லா இருக்குது. நேற்று தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வாடி போயிருந்துச்சு. கொய்யாக்காவும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. 3 கொய்யாக்காவுமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் நேற்று கூட புளிச்ச மோர் ஊற்றிட்டு போனேன். நேற்று நம்ம எப்சம் சால்ட் ஸ்ப்ரே பண்ணலான்னு சொன்னோம். ஆனால் தண்ணியிலே கலந்து நான் எல்லா செடிக்கும் கொஞ்சம் ஊற்றிட்டு போயிருக்கிறேன். பார்க்கலாம், ஏதாவது பூச்சி எதனா இது இருந்தால் கூட மாறும். அவரைக்காய் செடியும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுது இது மொத்தம் சுத்தமாக இதில் சாஞ்சிக்கிச்சு இந்த அவரைக்காய் செடியை. முருங்கை மரம் நல்லா இருக்குது. கீழே இருக்கிற கலையெல்லாம் ஒடிச்சு விட்ட முருங்கை மரத்தில் இப்போ மேலே வரலும் போயிடுச்சு. அவரை கொடிங்க பாருங்கள், மேலே வரலாம் வந்துருக்குது. மேலே ஒடிச்சு யாரோ ஒடிச்சு விட்டுருந்தாங்க. இதில் பூ அந்த மாதிரி தெரிஞ்சிச்சு எனக்கு. ஒடிச்ச இடத்துல பாருங்கள் எவ்வளோ துளிர் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது மேலே. இன்னைக்கு நான் இந்த மஞ்சள் எடுத்து ஒரு பெரிய இதில் மாற்றி வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மஞ்சள் அப்படியே சின்ன சின்ன தொட்டிலே பெருசாகிடும் போல் இருக்குது. அதனால் நான் இன்னைக்கு மஞ்சளையாவது மாற்றிடலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு வந்திருக்கிறேன். பார்க்கலாம், இப்படி நேரம் அமைது. அது மாதிரி தான் இந்த மாதிரி கீழே இருந்து பசங்க எல்லாரும் சத்தம் போட்டுனே இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வராமல் இருந்தாங்கன்னா நம்ம மாற்றி வச்சுட்டு போகலாம். கரும்பெல்லாம் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரும்பும் நல்லா இருக்குது. நேற்று தான் நம்ம இந்த நாவமரம் 2-3 கலையை நான் ஒடிச்சு விட்டுட்டேன். ஏன்னா அது ஃபுல்லாக மூடின்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. நேற்று இந்த சாமந்தி செடியில் நம்ம தண்ணி நிறைய ஊற்றணும் சாமந்தி செடியில். அப்பயே இது மறுபடியும் வாடி போன மாதிரி ஆகிட்டு இருக்குது. செம்பருத்தி செடியும் நல்லா இருக்குது. இது பாருங்க, நம்மளுக்கு கரிசலாங்கண்ணி கீரை நிறைய வந்துருக்குது தொட்டியில். இந்த ஆலோவேரா வச்சிருக்கிற தொட்டியில் மல்லிகைப்பூ செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஆனால் இதில் பூ சரியாகவே பூக்கலை. ஆனால் இதில் வெறும் இந்த இதுதான் ஆலோவேராவும் கரிசலாங்கண்ணியும் தான் இதில் நிறைய ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. இதில் இருக்கிற மல்லிகைப்பூ செடியும் நிறைய இருக்குது. இலை தான் ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. ஆனால் பூ சரியாக வரல. இதில் பாருங்கள், அரும்பு வந்துடுச்சு இந்த டெல்லி கனகாமரம் செடியில். பார்க்கலாம், நம்ம கோகோ பீட்டுக்காக எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம். கோகோ பீட்டு வந்துச்சுனாக்கா ஒரு இந்த கவர்லெல்லாம் போட்டு கனகாமர செடி ரெடி பண்ணி எடுத்துன்னு போயிட்டு அந்த நர்சரியில் கொடுத்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். நான் சீத்தாப்பள்ளி மரத்தை கீழே இருக்கிற கிளையெல்லாம் கட் பண்ணி எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஏன்னா கீழே வெள்ளம் இருக்குது, இலை சரியாக வெயில் போடாமல் இருக்கும். அதனால் மொத்த இலையும் கட் பண்ணி எடுக்கணும். மாங்காய் மரமும் நல்லா இருக்குது பாருங்கள். மொத்தம் எல்லா இதுலேயுமே துளிர் வந்துருக்குது புதுசாக. இதில் நம்ம முருங்கை மரத்தை வச்சுருக்கிற தொட்டி உள்ள 2 வச்சுருக்குறோம். கனகாமரம் செடி, இது ஒரு செம்பருத்தி செடியோட இது வச்சுருக்குறோம் பாருங்கள். இதில் பூவே வரப்போகுது. இது உள்ள நான் அந்த சேப்பங்கிழங்கோட இது போட்டு வச்சுருந்தேன். இதுதான் முக்கியமாக பெருசாக வந்துச்சு சேப்பங்கிழங்கு. ஆனால் இது முளைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது முளைக்கவும் இல்லை, கராப்பம் கெட்டும் போகல. நம்ம சேப்பங்கிழங்கு வாங்கிட்டு வந்தோம்னா இது மாதிரி எடுத்துன்னு மண்ணில் போட்டு பச்சு வைக்கிறாங்க. சேப்பங்கிழங்கு எப்படி நம்ம களைக்கொட்டையெல்லாம் சேஃப்டி பண்ணுறோமோ அது மாதிரி மண்ணில் போட்டு வச்சுட்டா கெடாமல் இருக்குது. அப்படியே எல்லாத்தோடும் உயரமாக இந்த முருங்கை மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதில் 2-3 களை பழுத்த மாதிரி ஆகிட்டு இருக்குது. நெல்லிக்காய் மரமும் நல்லா இருக்குது. இந்த மிளகா செடி உங்ககிட்ட நான் கேட்டுனே இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாரமாக கேட்குறேன், இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல. இது பாருங்க, பூ வருது. அதனால் இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எதுவும் இல்லை, காய் இல்லை, மிளகாய் இல்லை சரியா இதில். சரி, இது எடுத்துகிட்டு நான் இந்த தொட்டியில் அந்த மஞ்சளெல்லாம் எடுத்து நடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சேப்பங்கிழங்கு பாருங்கள், எல்லாம் உயரமாக இருக்குது. 3-4 செடி. காக்கடா செடியும் நல்லா இருக்குது. இந்த இலையெல்லாம் உருவி எடுத்துட்டேன் நான். இது கட் பண்ணி விடணும். சம்பங்கி செடியும் சைடில் இருக்கிற கிளையெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், நம்ம இது வெளியே தூக்கி வச்சு இது உள்ளே இருந்துச்சு ஆரஞ்சு கனகாமர செடி. நான் அது வெளியே வெயில் படட்டும்னு சொல்லிட்டு வெளியே தூக்கி வச்சுருக்கிறேன். இதில் முல்லைப்பூ செடி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த முல்லைப்பூ இந்த ஜாதி மல்லி செடி கூட மேலே போயிருக்குது. ஆனால் இதில் இன்னும் பூ வரல. இந்த பூ வரல ஃப்ரெண்ட்ஸ். மேலே மெல்லிசாக இருக்குது. கொடி முல்லை மாதிரி மெல்லிசாக போயிருக்குது. ஆனால் இதில் பூ பூத்துச்சுனால நல்லா வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக சூப்பராக இருக்கும். ஒரு 2 பூ பூத்தாலே நல்லா வாசனையாக இருக்கும். ஜாதி முல்லி மாதிரியே
பழைய வீடியோலெல்லாம் போயிட்டு பாருங்கள். முல்லைப்பூ செடி எவ்வளோ பெருசாக இருந்துச்சு. 2 முழம் 3 முழம் பூ பூக்கும். இது பாருங்க, இது வந்து ஜாதி மல்லி செடி. இப்போ தான் இவ்வளோண்டு பூ பூக்குது. இதில் இருக்கிற கனகாமரமும் இதில் வந்து பூ வந்துருச்சு, அரும்பு வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய் செடியில் வந்து நம்ம கத்திரிக்காய் மாற்றி வச்சோம். இது 2-3 முறை மாற்றிட்டோம் இந்த கத்திரிக்காய் செடியை. இதில் இருக்கிற கத்திரிக்காய் நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த சப்போட்டா மரம் தான் மொத்தம் இலையெல்லாம் கொட்டி இருக்குது. வருமா என்னன்னு தெரில, பார்க்கலாம் வருதா என்னன்னு சொல்லிட்டு. இதில் இருக்கிற கனகாமரம் செடியும் நல்லா இருக்குது. இதில் வந்து நான் எல்லோ கலர் பெங்களூர் ரோஸ் செடி உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். போன ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் எவ்வளோ பெருசு பெருசாக 6-7 ரோஸ் பூத்து நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ இது சின்னதாக இருக்குது, பார்க்கலாம். இதுலேயும் பூ வந்தால் எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கரும்பு முருங்கையும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நான் பெரிய கொம்பு நடணும்னு சொல்லியிருக்கிறேன். நாளைக்கு தான் லீவு, பார்க்கலாம். நாளைக்காவது ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எடுத்துன்னு வந்து மேலே நம்ம உயரமாக நட்டு கட்டி வைக்கலாம். இன்றைக்கி வந்து நாட்டு ரோஸில் வந்து எதுவும் பூ இல்லை. இதையும் நம்ம கட் பண்ணி விடணும். இது கீழே தான் தூக்கி வச்சு கட் பண்ணி விடணும் போல இருக்குது இந்த செடியை. ஏன்னா இது சுற்றி இருக்கிற செடிங்கெல்லாம் மூடின்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து எல்லா தொட்டிலேருந்து எடுத்து விடுறோம், அது எப்படியே வந்துடுது. இதில் பாருங்கள், இன்றைக்கி வந்து அடுக்கு செம்பருத்தியில் ஒரு பூ பூத்துருக்குது. இதில் இருக்கிற கத்திரிக்காய் செடியிலையும் ஒரு கத்திரிக்காய் இருக்குது. இந்த காலையில் 2-3 கத்திரிக்காய் வச்சு பக்கம் விட்டுக்குது. கீழே விட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். கனகாமரமும் நல்லா இருக்குது. இந்த ஆரஞ்சு செம்பருத்தியில் ஒரு செம்பருத்தி பூத்துருக்குது. அரளி செடியில் வந்து எவ்வளோ பூ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து அரளி செடியில் நிறைய பூ பூத்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அரளி செடியில் வந்து நம்ம சைடில் பெருசாக இருக்கிற களையெல்லாம் கட் பண்ணி விட்டோம். இப்போ மொத்தம் இந்த 2 கலையில் பூ வந்துருக்குது. இந்த பூ பூத்து முடிஞ்சோடனே நம்ம இதில் கட் பண்ணி எடுக்கலாம். இதில் வந்து ஒரு 1 2 3 4 பூ பூத்துருக்குது. அரளிப்பூ 4 பூ பூத்துருக்குது. மொத்தம் 6-7 அரும்பு வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த செம்பருத்தி வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற களையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், இப்போ இந்த கலையெல்லாம் உயரமாக வந்துருக்குது. இதில் பூ வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிறைய சுற்றி மூடி நின்றா சத்து கிடைக்காது, அதனால் நான் இதை கட் பண்ணி விட்டுருக்குறேன். முடிக்கலாமா? இன்னைக்கு நம்ம கார்டன் லீவ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, 10 தலை பாம்பா வந்து